வணக்கம் and welcome to my channel. This is Safrin. So first of all என்னோட 300 plus subscribersக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேங்க. Keep on supporting and sharing with your friends. So last வீடியோல நம்ம பார்த்த கோபி 65 எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட மெயின் டிஷ்ஷாக என்ன சாப்பிட்லாங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். டொமேட்டோ பிரியாணி. பிரியாணினாலே சீரக சம்பா ரைஸ்லையோ பாஸ்மதி ரைஸ்லையோ தான் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. நார்மலான புழுங்கல் அரிசியிலையும் ஈஸியாக பிரியாணி செய்யலாம். அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசிக்கு தண்ணி கணக்கு 1 கப்புக்கு 2.5 தண்ணின்னு கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதோட தாளிக்க 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கோங்க, 2 தக்காளி நறுக்கி எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிறோம், 1 பவுல் புதினா இலை, 1 பவுல் மல்லி இலை எடுத்துக்கிறோம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ். இது மட்டும் இருந்தால் போதும். சூப்பராக டேஸ்டியாக டொமேட்டோ பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஸோ குக்கரில் தான் நான் ரெடி பண்ணுறேன். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து 100 ml எடுத்துக்கிறேன். 50 எடுத்துக்கலாம். ஸோ அது சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறத முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் சேர்த்துட்டோம். இது வாசனைக்காண்டி தான் சேர்த்துருக்கோம். கரம் மசாலா ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, புதினா இலை, மல்லி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வேக விடுங்க. ஸோ இது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மசாலா இது கூட சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, மிளகாய் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா சேர்த்துக்கலாம், இஞ்சி பூடு விழுது சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயத்தில் கலர் டர்ன் ஆகிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி நம்மளோட அரிசிக்கு 1க்கு 2.5 தண்ணின்னு எடுத்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே எலுமிச்சை ஜூஸையும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம குக்கரோட லிட்டு க்ளோஸ் பண்ணால் போதும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் தண்ணி நல்லா வற்றுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கீழேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. வெயிட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ 15 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். பர்ஃபெக்டான டொமேட்டோ பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிருக்கும். இந்த டொமேட்டோ புலாவ்னு சொல்லுவாங்க. ஸோ புழுங்கல் அரிசியில் இவ்வளோ டேஸ்டியாக பிரியாணி செய்ய முடியும் அப்படின்னா அது சாத்தியம்தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இதை வந்து ராய்த்தாவோடு எடுத்துக்கிட்டோம். இதையே நம்ம பச்சரிசியில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி கணக்கு 1க்கு 2 எடுத்துக்கோங்க போதும். ஸோ என்னோடய இன்ஸ்டா பேஜையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி கரம் மசாலாவோட லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye and take care. Happy weekend.